துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்கிறார். சிறந்த இரவு. அன்பானவர்களே, நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். அந்த இரவுகளை அடைந்து அதில் அமல் செய்து நோன்புகளை நோக்கு திக்ர்களை திலாவத்துகளை செய்து அதே போன்று தொடர்ந்து அரஃபாவுடைய நோன்பு சௌமு அரஃபா அரஃபாவுடைய நோன்பு ஒரு வருடம் பிந்திய ஒரு வருடம் வரக்கூடிய பாவங்களுக்கு குற்றப்பரிகாரம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த மாதத்தில் சிறந்த நாளில் சய்யிதுல் அய்யாம் ஜும்ஆவுடைய நாள் மேலான அன்பு நபியுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கிய ஆகப்பெரிய சிறப்புதான். கொஞ்சம் செஞ்சாலும் பெரிய நன்மை. அல்லாஹ் அளப்பரிய நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வந்தாலே பொதுவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய அவருடைய மனைவியும் பிள்ளையும் அவர்களும் சேர்ந்து குடும்பம் சகிதமாக செய்த அந்த தியாகங்களை நினைவு கூறுவதால் வழக்கம். இதைத்தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. இந்த நாளும் அந்த ஆசாவும் மூசாவும் இப்ராஹிமும் இஸ்மாயிலும் ஹாஜரும் என்றில்லைகளே நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும். குர்ஆன் சொல்றார், நாம் சொல்கிறோம் அந்த நபிமார்களுடைய சம்பவத்தை ஓதினால் நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ், அவருடைய சம்பவத்தை ஓதினாலே நன்மை கிடைக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான தன்மைகள் இருந்தது. கலீல், அன்னை முஹம்மது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுனா இப்ராஹிம் கலீல், அல்லாஹ்வுடைய கூட்டாளி நண்பர். மாணவர்களே, முதலாவது அவர்களுக்கு இருந்தது அல் ஈமானு பில்லாஹ். அல்லாஹ்வுடன் அல்லாஹ்வுடனான தளராத நம்பிக்கை, ஈமான். இல்லாதவர்களே, எல்லாரும் சேர்ந்து இப்ராஹிம நெருப்புல போட்டு பத்த வைக்கிறதுக்கு ஒரு ஊரும் ஒரு மக்களும் அரசர் உட்பட எல்லோரும் சேர்ந்து திட்டம் தீட்டுகிறார்கள். இப்ராஹிம பத்த வைக்க போறோம், பெருந்திருப்போம். மாணவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்தது அசைக்க முடியாத நம்பிக்கை. என்னோட பிள்ளைகளுக்கு நாம் என்ன சொல்லுவோம்? வாசிப்பு திறன் பாடசாலைகளில் அழகான அறிவை புகட்டுகிறார்கள். அந்த ஒழுக்கத்தையும் அறிவையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான்களுக்கு உஸ்தாத்மார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஆரோக்கியத்தையும் பரக்கத்துகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்ய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மேலான வாசிப்பு திறன், புக்ஸ், ஸ்டோரிஸ் அதை ரீட் பண்ணுங்க. அது இங்கிலீஷ்ல, சிங்களத்துல, தமிழ்ல என்ன செய்ய ரீட் பண்ணுங்க. நல்ல விஷயம். அப்பதான் பிள்ளைகளுக்கு அறிவு கூடும். நாம் சொல்கிறோம் அதை இதை வாசிப்பதை விட கார்ட்டூன்ஸ் அப்படி போட்டோ போட்டு அந்த ஸ்டோரிஸ பிள்ளைகளுக்கு வாசிக்கிறத விட இந்த ஸ்டோரிஸ வாசிக்க வேண்டும். எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு. இங்கிலீஷ்ல, சிங்களத்துல, தமிழ்ல, என்னென்ன பாஷையில வேண்டும் எல்லா பாஷையிலும் இருக்கு. எங்களுடைய குழந்தைகளிடம் ஈமானிய பண்புகள் உருவாகும். வாசிப்பு திறன் உண்டாகும், ஈமான் அதிகரிக்கும். வினாடிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலைவர் ஒரு கூட்டமும் சேர்ந்தார்கள் இப்ராஹிமை எரிப்பதற்கு, இஸ்லாத்தை அழிப்பதற்கு. நாங்கெல்லாம் துவா செய்யணுமா இல்லையா? அல்லாஹ் பலஸ்தீன், அல்லாஹ் பலஸ்தீனுடைய மக்கள், முஸ்லிம்கள், எல்லா சகோதரர்கள், ஒரு கவலை வருது. அல்லாஹ் அக்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள், முன்னால நெருப்பு. உலகத்திற்கு வானவர்களின் தலைவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
மிகவும் வேகமாக வந்த சந்தர்ப்பங்கள் ஒன்றுதான் இப்ராஹிம நெருப்புல போடுற நேரம். நெருப்பு கிட்ட வரல, இப்ராஹிம் கிட்ட வராங்க அலைஹிஸ்ஸலாம். ஓ இப்ராஹிம், ஓ இப்ராஹிம், ஏதாவது உதவி செய்ய உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆர்டர், அல்லாஹ்விடத்தில் நான் வருகிறேன். சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அம்மா இலைக ஃபலா யர்ஜி. ஜிப்ரீல், நீங்களும் அல்லாஹ்வுடைய வழக்கு, அல்லாஹ்வுடைய படைப்பு, நானும் அல்லாஹ்வுடைய படைப்பு, என் முன்னால் கொழுந்து தெரியும் அந்த நெருப்பும் அல்லாஹ்வுடைய படைப்பு. அம்மா இலைக ஃபலா யர்ஜி. உடனே எனக்கு தேவை, உங்களுக்கு ரிட்டர்ன் போறதுக்கு ஏதும். அன்பானவர்களே, நெருப்பை படைத்தவன் நெருப்புக்கு கட்டளையிடுகிறான். நெருப்பை படைத்தவன், நெருப்புக்கு சுடும் சக்தியை கொடுத்தவன் நெருப்புக்கு கட்டளையிடுகிறான். யா அல்லாஹ், ஓ நெருப்பே, ஓ நெருப்பே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இப்ராஹிமுக்கு சோதனை, கொஞ்ச நேரத்துக்கு பின்னால நெருப்புக்கு சோதனை. நீ சுடவும் கூடாது, குளிரவாகிவிடவும் கூடாது. நெருப்புக்கு சோதனை. அன்பானவர்களே, கையில் கட்டியிருந்த கயிறு பற்றியதை தவிர உடம்பில் இருந்த ஒரு ரோகம் கூட பற்றவில்லை. என் குழந்தைகளுக்கு, என் மனைவிக்கு, என் குடும்பத்தாரனுக்கு இந்த சம்பவத்தை குர்ஆனுடைய ஆயத்துகளை ஓதி அதனுடைய தர்ஜுமாக்களை சொல்லி அதனுடைய விளக்கங்களை சொன்னால் சுப்ஹானல்லாஹ், 1400 வருடமாக கியாமத் வரைக்கும் வரக்கூடிய கடைசி மனிதன் வரையும் இந்த குர்ஆன் இப்ராஹிமுடைய சம்பவத்தை சொல்லு. சுப்ஹானல்லாஹ், அசைக்க முடியாது.